ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு மோசமான சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். கவின்ற ஒருத்தர் ஆணவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி கிடையாது. ஆனால் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த கான்சிக்வன்சஸ் பற்றி, அதாவது பஞ்ச் ஆஃப் ரிட்டார்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அந்த இஷ்யூவை பற்றி பேசாமல் அதுக்கப்புறம் சில ஃபேக் நியூஸஸாக இருக்கட்டும், இல்லை அதை மில்க் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறது, அதை யூஸ் பண்ணி இதனோட பேஜை க்ரோ பண்ணிக்கிறது, அப்படி இருக்க ஒரு சில ஒரு ரிட்டார்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிட்டார்ட் இவர் தான். திருநெல்வேலியில வேற ஜாதிகார பொண்ணை லவ் பண்ணதுனால அந்த குடும்பமே சேர்ந்து கொலை பண்ணிட்டு அந்த பையனை யாருன்னா காட்டணும். Please are kindly requested to wait outside until your turn. Thank you for your. ஏய் கவினே, ஏன்டா சரி ஆபீஸ் வரவே மாட்டற? ஸ்கூல் படிக்கும்போது அதாவது அவரோட லைஃப் ஸ்டோரியை ஒரு ரீல்ஸாக எடுப்பேன், அது ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒரு ரீல்ஸாக போட்டிருக்காரு. அதுதான் அந்த ட்ரெஸ் எல்லாம் தெரியும். அந்த ஃபோட்டோவில் கவின் அந்த ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் செக்கடா அதையே போட்டுட்டு அப்படியே வந்திருக்காரு. ஒரு பொண்ணை லவ் பண்ற உனக்கே தெரியும்ல, அந்த பொண்ணை விட்டு போலனா என்ன சாவச்சுன்னு சொல்லி அவன் காமெடி என்ன மிரட்டுறாங்கடா. உனக்கு என்னடா போற? டீச்சர்ஸ்ல வேலை செய்யற, மாசம் 1.5 லட்சம் ரூபா வாங்குற, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வர, இதை விட வேற என்னடா வேணும்? நான் ராஜாவா இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு நான் நாயா தான் தெரியுவேன். இன்னும் அந்த ஜாதி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்ட்ராங் தானே? அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கு. ஆனா அவன் அம்மாவும் போலீஸ், அவன் அப்பாவும் போலீஸ். அது நினைச்சாதான் பயமா இருக்குடா. கவினே, இந்த உலகத்துல எது வேணாலும் மாறலாம், ஆனா இந்த ஜாதி பிரச்சனை மட்டும் மாறவே மாறாது. பார்த்து இருந்துக்கோ. இந்த வீக்கெண்ட் ஊருக்கு போறேன்டா, பேசி பாக்குறேன். சரா, ஆபீஸ் டைம் வச்சு நான் வரேன். அது பார்த்து போனேன். தாத்தா, இதுல இருக்க மாத்திர கட்டா போடு. சரிப்பா. தாத்தா, ஜூஸ் எடுத்து குடிக்கிறியா? நல்லா ஒண்ணு வேணாம்ப்பா. வீட்டுல அப்பா அம்மா பேசணும்னு சொன்னாங்க, வாங்க. என்ன பேசணும்? எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சனா வா, இல்ல எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். தாத்தா, நான் பேசிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு எதுவும் சரியா பண்ணல, வீட்டுக்கு அப்பலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க பாத்து போங்க, நான் பேசிட்டு வரேன். என்ன, வீட்டுக்கு போங்க. கூட்டு வந்தீங்க, உங்க வீடு தானே கூட்டு போற சொன்னீங்க. இறங்குங்க. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களை தானே கேட்பாங்க. என்னை விட்டு நான் போறேன். உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்பாங்களா? சீ ஜாதிக்கார நாயே, எங்க அப்பாவும் போலீஸ், எங்க அம்மாவும் போலீஸ், எவனாலையும் ஒரு மயிரை முடிய முடியாது. நாங்க என்ன பண்ணோம்? உன்ன லவ் தானே பண்ணோம், எதுக்கு ஜாதிக்காக எங்களை பிரிக்க போகிறீங்க? நம்ம பேடுற தீய எங்க வைக்கிறோமோ அங்க வச்சாதான் வாட அடிக்காம இருக்கும். நம்ம தேடுற தீய எங்க இலையில தூக்கி வைக்க முடியுமா? அந்த தீ தான் நீங்க, அந்த இலை தான் நாங்க. அந்த இலையை வெட்டி தருது எங்க ஜாதிக்காரங்க தான். அதுல சோத்து போட்டு சாப்பிடுறீங்க, ஆனா எங்களை மட்டும் ஏன்னா ஏத்துக்க மாட்டீங்க? நாய ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இங்க எல்லா மனுஷனுக்குள்ளே ஜாதி இருக்கு, அத நாங்க வெளிப்படையா ஒத்துக்கிறோம். நீ ஆசைப்படுற மாதிரி எங்க வீட்டு பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறோம் வச்சுக்க. எங்க ஜாதிக்காரனு கிட்ட அனுபவித்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ணே, இவனை மாதிரி கண்ட ஜாதிகார நாயெல்லாம் சாவடிச்சாதானே நம்ம ஜாதிகார பொண்ணை பாக்கிறதுக்கு யோசிப்பானு. நம்ம நாட்டுல எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் உங்களை மாதிரி ஜாதி எரிப்பிச்ச நாய்களே சுத்தவே முடியாதுல. இல்ல கேக்குறேன், உங்க அப்பா அம்மா போலீஸ் தானே, அவங்களுக்கு கூட இது தப்புன்னு தெரியாதா? இங்க ஆண் பெண் தவிர வேற என்னடா ஜாதி இருக்கு? இங்க நீங்களே இருக்க வரைக்கும் உங்க கண்ணுக்கு நாங்க நாயாதான் தெரியும். நீங்க இருக்க வரைக்கும் எதுவுமே வராதுடா. bunch of எப்படிதான் உங்களுக்கு உண்மையா
உண்மையிலே இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு அகென்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதும் தான் கரெக்டான வே. இந்த மாதிரி வந்து அந்த கதையை அப்படியே வந்து நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறேன், ரியல் லைஃப் ஸ்டோரி, கீழே அந்த கேப்ஷன்லாம் பாருங்க, போய் ரியல் லைஃப் ஸ்டோரிலாம் போட்டு அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு அதுக்கு கேரக்டர் செட் பண்ணி அதே செக்குடு சட்டு அதே கண்ணாடி எல்லாம் போட்டு அவ்வளோ பண்ணி இந்த இதுலேருந்து அப்படியே உருவி சரி எவ்வளோ ஒரு ஒரு மட்டமான கேவலமான மைண்ட் செட் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் இவர் பஞ்ச் ஆஃப் இது கிடையாது, இவர் வந்து ரிட்டார்டு, ஒன் ஆஃப் த ரிட்டார்டு. பஞ்ச் ஆஃப் ரிட்டார்ட்னா அந்த கமெண்ட்ஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் எவ்வளோ வந்து ரிட்டார்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. நம்ம ஊரில் வந்து அதாவது மண்ணுக்குள்ளே மண்ணு கூட இல்லாத சில பேர்லாம் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ, அதாவது அந்த ரீல்ஸை பாராட்டி போடுற மாதிரி. வந்து ஆல்ரெடி இவர் வந்து முன்னாடி போட்ட ரீல் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல அதுக்கான ரீல் வந்து போட்டிருந்தார். அப்போவே வந்து எல்லாரும் அடித்து கழுவி ஊற்றி எல்லாம் முடிச்சுட்டாங்க. பட் இம்பார்ட்டாமல் இன்சிடென்ட், அதாவது ஒரு இன்னொரு இன்சிடென்ட் இந்த மாதிரி மோசமான இன்சிடென்ட் நடந்தோடனே அதை வச்சு ஒரு மில்க் பண்ணி எப்படி தன்னோட சேனலை க்ரோ பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு கேவலமான மைண்ட் செட் உடையது. இது இப்படி கூட வச்சுக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் இட்ஸ் நாட் லுக் லைக் தட். அந்த மாதிரி கிடையாது. அது நீங்கள் அவேர்னஸ் வீடியோ பண்ணலை, நீங்கள் உங்கள் நடிப்புத்திறமையை காமிக்கிறேன்ற ஒரு ஒரு வேகத்தில் ஒரு துக்கமான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, மோசமான இன்சிடென்ட் சொல்லலாம், மோசமான இன்சிடென்ட் நடந்துருச்சு. அதுலேருந்து நான் கண்டென்ட் உருவி ரீல்ஸ் போட போகிறேன். இந்த ரீல் கீழே வந்து சில மீம் பேஜஸ்லாம் கூட போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அடிக்க வேண்டிய தருணம் தான், போட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீலில் ஒரு 4-5 ரிட்டார்ட்ஸ் பார்த்துருக்கோமா, அதை விட்டு பஞ்ச் ஆஃப் கொத்தா ரிட்டார்ட்ஸ் பார்க்கணும்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கலாம். எல்லாம் வந்து நிறைய இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு 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 கேவலமான விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு வந்து ஜஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறது தப்பு ப்ரோ, மோசமான கண்டென்ட்டாக இருக்குது, இதை செஞ்சு மாற்றி கேட்கன்னு போய் சொல்லுங்கள். இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க. அதாவது நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருங்க. அதாவது இந்த நம்பர் இப்போ பார்த்தாலும் ரீல் வந்து இங்கே கொடுக்குறேன், போயிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அவர் போட்ட ரீலுக்கே வந்து எல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. இந்த ரீல் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ரீலை பாருங்க. புள்ளைய பெற்று பால் ஊட்டி சீராட்டி படிக்க வச்சு ஆசாத்திய அழகு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உங்களை மாதிரி தருதலைங்க வந்து காதலுங்கிற பேர்ல புடுங்கிட்டு போவீங்க. அது ஏன்னு கேட்டா பெத்தவங்க காதலுக்கு எதிரி துரோகின்பீங்க. உங்களை மாதிரி சில பேர் பண்ற காரியத்தினாலதான்டா பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு. இந்த ரீல்ல வந்த இந்த போட்டோஸ்லாம் வந்துதான் இவர் தான் வந்து கவின்றவர் வந்து கொண்டதே வந்து இவர் பேர் வந்து சுஜித். ஸோ இந்த ரீலு, அதாவது இந்த பேஜ் தான், இந்த பேஜ் கேவலமான மட்டமான ஒரு இதுவும் அவரோட ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி இது ஒரு படத்தில் ஒரு டைலாக்ஸ் போட்டு தி சப்போர்ட் த கில்லர், அதாவது இந்த கொன்னவனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இந்த ரீல்ஸ். இதுலேயும் ஒரு ஒரு கமெண்ட் செக்ஷனில் இது தப்புன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது இது கரெக்டுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இது தப்புன்னு சொல்கிறது கம்மியாக இருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய ரிட்டார்டுகளை பார்க்கணுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள். இந்த கமெண்ட் செக்ஷன் இதுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வகை ரிட்டார்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து இன்னொரு பேஜில் இருந்த ஒரு போஸ்ட்டு, அதாவது இந்த மாதிரி இந்த செட் ஆஃப் பீப்புள் பாய்ஸ் வந்து ஹாய் சொல்லுங்கள், இந்த செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஓய் சொல்லுங்கள். கீழே வந்து ஒரு ஒரு 200 to 300 ரிட்டார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே போனீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 200, நான் பார்க்கும்போது இப்போ 286 ரிட்டார்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் அரிய வகை ரிட்டார்டு எதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் உள்ள பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டார்டை வந்து பார்க்க முடியும். உங்களால் ரியலாகவே இது வந்து இருக்குது, இந்த பேஜ்னு ஒன்று இருக்குது, இந்த போஸ்ட் ஒன்று இருக்குது, இந்த கமெண்ட்ஸில் வந்து ரியலாகவே ஓய் ஹாய் அனுப்புகிற பீப்புள்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இந்த பேஜ் தான் இது, gangaru.17985999. ஸோ இந்த பேஜை போய் விசிட் பண்ணி பாருங்கள். பஞ்ச் ஆஃப் ரிட்டார்ட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சு, அதுக்கான சொல்யூஷன் என்ன, எது தப்பு, இப்படி பேசுகிறது தான் ஒரு வந்து கரெக்டான வே நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு அந்த இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணி ரியல் லைஃப் ஸ்டோரி கண்டென்ட் எடுக்கிறேன், இல்லை அந்த கில்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்காங்கள வந்து என்ன பண்ணி
ஏது பண்ணி அவங்க மூளைக்குள்ளே இருக்க அந்த ஒரு மூளையா மண்டைக்குள்ளே இருக்க அந்த மண்ணுக்குள்ளே இருக்க விஷயத்தை எப்படி போக்குறது அப்படின்னே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நானும் அந்த ஃபேக் நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் அப்படின்னு நினச்சி தான் நானும் வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். நிறைய மீன் பேஜஸ் போட்ட ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தட்ஸ் அ ஃபேக் நியூஸ் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சு. அண்ட் தென் ஐ delete that story. அண்ட் தென் அந்த ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அதை காமிக்கணும். ஸோ தட்ஸ் அ ஃபேக் நியூஸ். ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் சொல்கிறேன், ஏன்னா இன்னும் நிறைய பேர் தெரியாமல் அந்த ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு ஸ்டோரி வச்சு திரியிறீங்க. அந்த பொண்ணு அந்த பையனை காதலிக்கவில்லை அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஃபேக் நியூஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுங்க. இல்லை நான் அமைதியாக இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அமைதியாக இருங்க. தயவு செஞ்சு அட்டென்ஷன் சீக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி அதாவது அந்த கில்லருக்கு சப்போர்ட் பண்ணி போடுறது, அந்த பொண்ணை திட்டுறது, காதல் தோற்று போச்சுன்னு சொல்கிறது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பார்க்கும்போது இன்னும் இரிட்டேட் ஆகுது. இப்போ காமிச்சதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய ரிட்டார்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அதாவது அந்த நியூஸ் கீழே, அதாவது இந்த நியூஸ் போஸ்ட் வந்து அந்த நியூஸு இந்த இன்சிடென்ட் நடந்த நியூஸு கீழெலாம் நிறைய ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது எப்படின்னா வந்து எதுக்கு வந்து இந்த சைடில் இல்லை பெண்களை பார்க்குற, உங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லையா, ஏன்டா வருஷத்தை எட்டு வாங்குறீங்க, இந்த மாதிரி பல கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஜென்ரேஷன் தான் வந்து வி ஹேவ் டு பிரேக் த செயின் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம ஜென்ரேஷன்லேயே வந்து நிறைய பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது இட்ஸ் பிக் த்ரெட். ஹோப் கவினுக்கு வந்து இந்த கேஸில் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.